அஸ்ஸலாமு இன்னைக்கு சிக்கன் கோலா உருண்டை செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ அடுப்பு பற்ற வச்சு வானல் வச்சாச்சு. இப்போ என்ன பண்றோம், தேவையான அளவு எண்ணெய், அடுத்தது 2 பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய், 1 ஸ்பூன் சோம்பு, வெங்காயம், தேவையான அளவு வெங்காயம் போட்டுக்கலாம். இந்த அளவு போட்டால் போதும் 1/4 கிலோ வெங்காயம் சிக்கனு. அடுத்தது பச்சை மிளகாய், உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டும் முழுசாக இருந்தால் அப்படியே போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு, இல்லைன்னா பேஸ்ட் இருந்தால் இந்த அளவுக்கு போட்டுக்கணும். கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கின பிறகு கொத்தமல்லி, வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கிடுச்சு. இந்த டைமில் கொஞ்சோண்டு தேங்காய், 4 பல்லு முந்திரி, கொத்தமல்லி, மசாலா ஆறிடுச்சு. இது போய் அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ இன்னும் இருக்கிறது சிக்கன் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். மசாலா அரைச்சிட்டோம். இப்போ சிக்கன்னு 1/4 கிலோ சிக்கன். இது வந்து சின்ன சின்ன பீஸாக பண்ணி வச்சுக்கோங்க. சிக்கன்னு நல்லா அரைச்சிட்டு வந்துட்டோம். மசாலா கூட சேர்த்திடுங்க. தேவையான அளவு உப்பு, கொஞ்சோண்டு மிளகாத்தூள், பொட்டுக்கடலை மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போடுங்க. அதிகமாக போட்டுறாதீங்க. அரைச்சாச்சு. இப்போ வந்து கையில் விட்டோம்னாக்கா கொஞ்சோண்டு எண்ணெய் தடவிக்கிங்க. தடவிட்டு இந்த அளவுக்கு எடுத்து லைட்டாக, அதிகமாக அழுத்தாமல் லைட்டாக எண்ணெய் சூடாகிடுச்சு. எண்ணெய் வந்து அதிகமாக சூடு இருக்கக்கூடாது, மீடியமாக வச்சு ஒன்றமாக போடுங்க. கையில் எண்ணெய் தெரிக்கும், பார்த்து போடுங்க. சிக்கன் கோலா உருண்டை. இது வந்து சிக்கன் வந்து சாப்பிட முடியாத பெரியவங்க இருப்பாங்க, அவங்களுக்கும் இந்த செஞ்சு கொடுத்தீங்கன்னா அழகாக அவங்களும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க, குழந்தைங்களும் விருப்பமாக சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த அளவுக்கு இந்த பொன்னிறமாக வந்துட்ட பிறகு எடுத்துடுங்க. சிக்கன் கோலா உருண்டை ரெடி. அம்மா, சிக்கன் கோலா உருண்டை செஞ்சீங்கல்ல, சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சூப்பராக வந்திருக்கு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாரு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜாரா குட்டிமா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.